الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏகனாகிய அல்லாஹுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொண்ட அனைத்து ஏகத்துவவாதிகள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்கள் வாழ்ந்திருந்தாலும் அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் நாம் கேட்டால் நாங்கள் எந்த பாதையில் பயணிக்கின்றோமோ அதுதான் சரியான பாதை, நேரான பாதை என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கின்றமே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் பல சிறப்புகளை தன்னுடைய திருமுறையில சொல்லும்போது அதில் முதலாவதான ஒரு சிறப்பை சொல்கின்றான். இன்னதீன இன்தலாஹில் இஸ்லாம், நிச்சயமாக என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எதுவாக இருக்கிறது என்றால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை நெறியை யாராவது ஒருவர் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடந்தால் அது ஒருபோதும் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது, அவருக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் அவர் செல்லும் இடம் நரகம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாமெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதம் வருகின்றது. அதை வைத்துதான் அருள் பொங்கும் ரமலானே வருக என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது உங்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே மனிதர்கள் எப்படி என்றால் ஒவ்வொரு சீசனையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்தால் ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் இந்த வெயில் காலத்தில் ஒரு சீசனை எதிர்பார்த்திருப்பார். வெயில் காலங்களில் நல்ல பழங்களை விற்றால் அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற வகைகளை செய்து கொடுத்தால் அதில் நம்ம லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான மாணவன், நல்ல மாணவன், திறமைசாலியாக இருந்தால் அந்த மாணவன் அந்த பரீட்சை தேர்வு கூடத்தை சரியான முறையில் எதிர்பார்த்து அந்த ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினார் என்றால் அவன் வெற்றி பெறுவான். அதே போலதான் முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த வரக்கூடிய ரமலான் இருக்கிறது, இது ஒரு நல்ல ஒரு சீசனாக, நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய உடம்பில் ஒரு சதைத்துண்டு இருக்கிறது, அந்த சதைத்துண்டு கெட்டுவிட்டால் கண்கள் கெட்டுவிடும், கைகள் கெட்டுவிடும், கால்கள் கெட்டுவிடும், உங்களுடைய உடம்பில் உள்ள அத்தனையும் கெட்டுவிடும். அந்த சதைத்துண்டு சீராகிவிட்டால் உங்களுடைய கண்கள் சீராகும், உங்களுடைய கைகள் சீராகும், உங்களுடைய கால்கள் சீராகும், உங்களுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளுமே சீராகும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு தான் அதுதான் இதயம் என்று சொன்னார். இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த இதயத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹும் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில சொல்லும்போது இந்த இதயத்தை பற்றி, இது யார் தன்னுடைய இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறார். இதை அல்லாஹ் சாதாரணமாக திருமறையில சொல்லாம ஒரு 10 இடங்களில் 11 இடங்களில் சத்தியமிட்டு சொல்றான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சூறாவா தான் இருக்கும். வஸ்ஸம்சி வல்ஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜலா, இப்படி ஒரு 10 இடங்களில் சத்தியமிட்டு சொல்லிவிட்டு யார் தங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் ஆகிவிட்டார். அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரை இதயத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே போல இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு மிக முக்கியமான துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லோரும் விருப்பப்படக்கூடிய அந்த நாளில் பொருளாதாரமும் எந்த பயனும் அளிக்காது, பிள்ளை செல்வங்களும் எந்த பயனும் அளிக்காது. அப்படிப்பட்ட நாளில் யார் தூய்மையான சாந்தமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்றார். அப்போ நம்முடைய உள்ளங்களில் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய கரைகள் ஏற்பட்டிருக்கு.
ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு தெரியவில்லை. நாம் இதை வார்த்தைகளால் சொல்லவில்லை என்றாலும், நம்முடைய செயல்பாடுகளால் காட்டவில்லை என்றாலும், நம்முடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கு. உண்மையில் நம்முடைய உள்ளங்களில் கரைகள் ஏற்படாமல் இருந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தபடி நம்முடைய உள்ளங்கள் சரியான பாதையில் அமைந்திருந்தால், நாம் எத்தனையோ குர்ஆன்கள், ஹதீஸ் வகுப்புகள் நடக்கின்றது, மார்க்க சொற்பொழிவுகள் நடக்கின்றது. அதுபடி ஓரளவுக்கு அந்த நபித்தோழர்களை போல நம்முடைய வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் ஒரு 50% 50% நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறோம். அப்படி கடைபிடிக்காதனுடைய விளைவுதான் நம்முடைய உள்ளங்களில் நிறைய நோய்கள் படிந்திருக்கிறது, நிறைய கரைகள் படிந்திருக்கிறது. இதை முஸ்லிம்களாகிய நம்மளுக்கு தெரியவில்லை. அப்படி தெரியாதனுடைய விளைவாகத்தான் நம்மளுக்கு ஒரு மிகுந்த அலட்சிய போக்கு, நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆன்மீக வறுமை ஏற்பட்டிருக்கு. ஒரு எந்த அளவுக்கு என்றால், தொழுகை என்று சொல்லும் பொழுது நம்மளை ஒரு உள்ளத்தில் ஒரு எந்தவித மாற்றம் ஏற்படுவதில்லை. அல்லாஹை பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு உள்ளத்தில் எந்த ஒரு தடுமாற்றம் ஏற்படுவதில்லை, ஒரு அச்சம் ஏற்படுவதில்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரா அன்பால்ல 2வது வசனத்துல சொல்கிறான், அல்லாஹ் என்று அவரிடத்தில் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அவரிடத்தில் சில வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும் என்று சொல்கிறான். இப்ப நாம அல்லாஹ் என்கிற வார்த்தையில நானும் சொல்றேன், நீங்களும் கேட்கிறோம். ஆனால் நாம இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், டிவிகளில், தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் செய்திகளை கேட்போம்ல, சமூக வலைதளங்கள்ல, போன்ல இருக்கக்கூடிய, கைபேசியில் இருக்கக்கூடிய செய்தி கேட்போம்ல, அதே போன்ற இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு சர்வ சாதாரணமா கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் தக்வா, அந்த இறையச்சம் இருந்திருந்தால் நம்முடைய உள்ளம் உண்மையிலே அல்லாஹ் என்ற வார்த்தை கேட்கொண்டு நடுங்கும். சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்பட்டவனே சொர்க்கம் என்ற வார்த்தை பயன்படுத்துவது நம்மளை அறியாமலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். நரகம் என்றால் நாம் அந்த நபித்தோழர்களை போல அளவில்லை என்றால் கூட நம்முடைய உள்ளத்தில் லேசாக ஒரு சின்ன சலனம் ஏற்படும். ஆனால் இதுவெல்லாம் ஏற்படலை. ஏன் ஏற்படவில்லை என்றால், நம்மிடத்தில் தக்வா இல்லை, இறையச்சம் இல்லை. அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாகத்தான் இந்த வரக்கூடிய ரமலான் மாதம் இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த ரமலான் என்னும் சீசனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படியா சொல்ல வேண்டும் என்றால், பல வியாபாரங்களை செய்த வியாபாரி ஒவ்வொரு வருடம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரம் செய்தால், கடந்த வருடத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து விட்டால், இப்பொழுது வரக்கூடிய இந்த வியாபாரத்தை எப்படி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பானோ, அதற்கான முழு முயற்சிகளை எப்படியெல்லாம் செய்வானோ, அதே போலத்தான் இந்த வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். எதற்காகவோ திட்டமிடுகிறோம். ரமலானின் நோன்பே ஆரம்பிக்கல, அதற்குள்ள நம்ம எப்படி ஜவுளி எந்த கடையில் எடுப்பது, மதுரையில் எடுப்பதா, திருச்சியில் எடுப்பதா, அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எந்த கடையில் எடுப்பா, அதற்கே ஒரு பிளான் வந்துருச்சு. நீங்கள் ஜவுளி எடுத்தாலும் சரி, எடுக்கவில்லை என்றாலும் சரி, சிறந்த ஆடைகள் உடுத்தவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் நம்மிடத்தில் அதை கேள்வி கேட்கவே மாட்டான். ஆனால் சரியான முறையில் ரமலானின் காலங்களில் நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தும், அல்லது மற்ற அமல்களை செய்யக்கூடிய உடல் திடாகத்தின் நேர காலங்கள் அமைந்தாலும் அதை சரியான முறையில் செய்யவில்லை என்றால் அதற்காக அல்லாஹ் நாளை குற்றம் பிடித்தே தீர்வான். இது ஒரு பக்கம். இன்னொன்னு சொன்னா, அல்லாஹ் உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய அளப்பரிய கருணையாளனார். நாம இன்னைக்கு எப்படி அல்லாஹ் விளங்கி கொண்டாருன்னா, தொழவில்லை என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பான், நோன்பு வைக்கவில்லை என்றால் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். இப்படித்தான் நம்ம மக்கள் முஸ்லிம்கள் பெரும்பாலான பேர் நம்மளுக்கு பாரபாரமாக அல்லாஹவை பற்றி தப்பு நிறுவனமா சொல்வார். உண்மையிலேயே அல்லாஹ் என்பவன் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கான். இதுல இந்த நோன்புக்கு நம்முடைய மக்கள்கள் பல விளக்கங்கள் கொடுத்தாலும், நோம்பினுடைய அடிப்படை தாற்பயமே என்னன்னா, நீங்கள் தக்வாவுடைய இறையச்சமுடைய மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நம்ம இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கவில்லை என்று சொல்லல. தொழுகையை கூட 200க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஜகாத்தை சொல்கிறான் பல இடங்களில், ஹஜ்ஜை பல இடங்களில் சொல்றான். ஆனால் நோன்பை பற்றி ஒரு 5-6 இடங்களில் மட்டும்தான் சொல்றான். இது உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்களிடத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னா, எதற்கு கடமையாக்கப்பட்டனா, நீங்கள் தக்குவா இறையச்சமுடைய மக்கள்களாக ஆக வேண்டும். ஏன் நோன்புக்கு பல விளக்கம் கொடுக்கலாம்ல, அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்க இந்த தக்குவா இறையச்சத்தை அணைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னென்றால், இன்னைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள், நம்முடைய தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, அத்தனை விஷயம் உலகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் எதுவாக இருக்கின்றால், அந்த மனிதரிடத்தில் இறையச்சம் இல்லாதான். எந்த மனிதரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னைக்கு நம்ம யாருடைய நேசத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கணவன்
தன்னுடைய மனைவியின் மீது பாசம் கொள்வதற்காக உழைக்கிறார். மனைவி கணவனுடைய அன்பை பெறுவதற்காக ஓடுகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பாசத்தை பெறுவதற்காக உழைக்கிறார். அதே போல நம்மளுக்கு பிடித்தமான ஒரு நல்ல மனிதர் வெளிநாடுகளில் இருந்து நம்மளுக்கு ஒரு போன் செய்தால் அந்த போனை பார்த்த உடனே, அந்த பேரை பார்த்த உடனே நம்மளுடைய மனதுக்குள் ஒரு இன முடியாத சந்தோஷம். என்னுடைய நண்பர் இத்தனை வருஷம் இத்தனை மாசம் ஆனாலும் என்னை மறக்கலையே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையிலேயே ஒரு முஸ்லிமை பொறுத்தன அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த ஒரு செயல் செய்தாலும் இது அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்திருக்கா என்றுதான் தம்முடைய வாழ்க்கையை பார்த்து அமைக்கும். சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அந்த நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் திருமறையில சொல்லும்போது சொல்றான், நீங்க நரகத்தினுடைய விளிம்புல நின்று கொண்டிருந்தீங்க, சொல்லிவிட்டு என்னுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்க நேர்வழி பெற்றீர்கள் என்று சொன்னான். அப்ப நரகத்தினுடைய விளிம்புல நின்று கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை வெறும் 23 வருட காலத்தில் சொர்க்கத்திற்குரிய சமுதாயமாக மாறியது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூப்பிட்டாங்க, அபூபக்கரை நீங்க வாங்க உங்களுக்கு சொர்க்கம், உமர் நீங்க வாங்க உங்களுக்கு சொர்க்கம், ஆயிஷா, ஹதீஜா, பாத்திமா, ஃபத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட அத்தனை நபி தோழர்களுக்கும் சொர்க்கம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு சொர்க்கம் என்பது உறுதியா? கிடையாது. ஏன் இப்படி ஆச்சுன்னா, அந்த 23 வருட காலத்தில் அந்த நபி தோழர்களும் நபி தோழியர்களும் எந்த ஒரு செயல் செய்தாலும் இது அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்திருக்கிறதா என்றுதான் பார்த்து அமைத்துக் கொண்டார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததான், இஸ்லாத்தில் ஃபத்ரு யுத்தத்திற்கு அடுத்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு யுத்தம் ஹைபருடைய யுத்தம். நாளைக்கு ஹைபருடைய யுத்தம் நடக்க போது. அதற்கு முதல் நாள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்கள் செய்கிறார்கள். நாளை நடக்கக்கூடிய அந்த ஹைபருடைய யுத்தத்தில் நான் இந்த மனிதனுடைய கைகளில் நான் இந்த ஹைபருடைய கொடியை கொடுப்பேன், நாளைக்கு அவர்தான் அந்த யுத்தத்தை தலைமை தாங்கக்கூடிய மனிதராக இருப்பார் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார், அந்த மனிதரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராகிய நானும் நேசிக்கிறேன், அதேபோல் அந்த மனிதரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தங்களுடைய அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமாக பார்த்து அமைத்துக் கொண்ட மக்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், நாம அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கை அமைக்கிறோம், அந்த தூதருக்காக நம்முடைய நேசத்தை காட்டுறோம், அதே போல நம்மளை நேசிக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அந்த சபை கலைகிறது, எல்லோரும் இரவில் தூங்க செல்கிறார்கள். ஒவ்வொரு நபி தோழரும் நினைக்கிறாங்க, நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது அந்த கொடியை நம்ம கையில கொடுக்கணும். எந்த அளவுக்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பவுமே இந்த பதவி பொறுப்பு இந்த தலைமை பண்புகளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, இந்த விஷயத்த ஆசைப்படுறாங்க. ஏன் ஆசைப்படுறாங்க? நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கையில் இந்த கொடியை கொடுத்து விட்டா டிக்ளேர் பண்ணிடலாம், அவங்க 2 பேரும் என்னை நேசிக்கிறாங்க. இதற்கான ஒரு சந்தர்ப்பம். மறுநாள் சபை கூடப்படுகிறது. அந்த சபையில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் வரல. ஐன அலி எங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்க? அப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யார சூழலாம், அவருடைய கண்ணுல நோய் வாய்ப்பட்டிருக்கு, அவர் இந்த சபைக்கு வர முடியாதுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க போய் அழைத்துட்டு வாங்க சொல்லி 2 பேர் போய் கைத்தாங்கள அழைத்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவருடைய கண்ணில் வைக்காங்க, நோய் குணமாகுது. இந்த ஹைபருடைய கொடியை தூக்கி கொடுக்காங்க, நீங்க தலைமை தாங்க. இந்த வரலாற்று சம்பவம் நம்மளுக்கு பல படிப்பினைகளை தந்தாலும், இதிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்னென்றால், அந்த நபி தோழர்களும் நபி தோழியர்களும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ்வுக்காக அமைத்துக் கொண்டாலும் அவருடைய நேசத்தை பெறுவதற்காக அமைத்துக் கொண்டார். அதற்கான சந்தர்ப்பத்தை இந்த உலகத்திலே எதிர்பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நபி தோழர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கும் அல்லாஹ் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய பட்டியலிட்டான். யார் யாரிடத்திலெல்லாம் இந்தந்த பண்புகள் இருக்கிறதோ அல்லது இந்தந்த தன்மைகள் இருக்கிறதோ அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறான். நன்மைகள் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறாங்க. தாங்கள் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு யார் தேடுகிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் சொன்ன செய்தி பதிவாக, யாரிடத்தில் தக்வா இறையச்சம் இருக்கிறதோ அந்த இறையச்சம் உள்ள மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த இறையச்சம் உள்ள மனிதர் இருக்கிறார்ல, இவர் மிகப்பெரிய ஜிஹாது செய்யல, மிகப்பெரிய இன்னைக்கு ஹஜ் செய்வதற்காக கூட 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் வரை செலவு செய்ய இருக்கிறது. ஜக்காத் சதகா கொடுக்கல, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைத்து தக்வா இறையச்சத்தோடு அமைத்துக் கொண்டாரே, இதற்காக அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். இதை விட வேற என்னங்க வரும்? அல்லாஹ் நம்மளை காதலிக்கிறான், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்றால் இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அற்ப உலகத்துல நம்ம ஊர்ல யாராவது ஒரு சில அந்தஸ்து உள்ளவர் அல்லது சில வசதி படைத்திருந்தால் அவருடைய நேசத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கோம்.
அப்படி இருந்தா கூட அல்லாஹ் சில நேரங்களில் அவருடைய உண்மை முகத்தை, இரட்டை முகத்தை காட்டி விடுகிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் உங்கள் மீது நேசம் கொள்கிறேன்ப்பா. அல்லாஹ் சொல்வானா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இந்த ஊரில் இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன். உதாரணத்துக்கு நம்ம ஊரை எடுத்துக்கோங்களேன், அப்துல்லான்னு இருக்கார், அல்லது சித்திகின் இருக்கிறார், அல்லது ஹதிஜா, பாத்திமா, இந்த மாதிரி பெண்மணிகள். இவர் அந்த எனக்காக இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரே, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மலக்குமார் அந்த படைகளுக்கு கட்டளையிடுவார், அல்லாஹ் ராஜபலயத்தில் வசிக்கக்கூடிய இந்த மனிதரை நேசித்து விட்டான், இந்த மனிதரை அல்லாஹ் நேசித்ததனால் நான் நேசிக்கின்றேன், நான் நேசிப்பதனால் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று கட்டளையிடான். அப்படி அந்த மனிதர் அந்த அல்லாஹ்வுக்காக தங்களுடைய தக்வாவை அமைத்துக் கொண்ட மனிதரை அல்லாஹும் அந்த மலக்குமாரும் நேசிக்கிறார் என்றால் இதை விட வேற என்ன வேண்டும்? அதே போல இந்த வரக்கூடிய ரமலான் இருக்கிறது, இந்த ரமலான்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இந்த ரமலானை நம்ம எப்படி எல்லாம் பயனுள்ளதா கொண்டோம். ஒரு அற்பமான இந்த உலகத்துல வீடு கட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய பிளான் பண்றோம், நம்முடைய வாலிபங்களை எல்லாம் தொலைத்து வெளிநாடுகளுக்கு போறோம், இரவு பகல் ஓடுகிறோம், சொந்தமாக வாகனம் வாங்குறதுக்கு எவ்வளவோ பிராயத்தின முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் எல்லாமே அழிந்து விடக்கூடியது. இது நாளைக்கு எதுவுமே பயனளிக்காது. நம்மளை அடக்கம் செய்து நாம இந்த நேரத்தில் மௌத்தாவரம் போன உடனே நம்ம இடத்துல இவரை பத்தி என்ன கேட்கும்? பேரா சொல்லுவாங்க, இந்த ஜனாசாவை எப்ப அடக்கம் பண்ண போறீங்க, இந்த மையத்தை எப்ப அடக்கம் பண்ண போறீங்க? கட்டிய மனைவி சொல்வா, பிள்ளைகள் சொல்லும். அற்பமான இந்த உலகத்துக்கே நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோமே, நாளைக்கு நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த அமல்களில் முதலாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய திட்டமிடுதல் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய குடும்பத்தை வந்து யோசணும். அற்பமான விஷயத்துக்கு, தோல்வி பெறக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் நம்முடைய குடும்பங்களை உட்கார்ந்து மிகப்பெரிய பிளான்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனா இந்த ரமலானில் வரக்கூடிய ரமலான், கடந்த கால ரமலான்ல நம்ம இத்தனை நோன்பு விட்டுட்டோம், அலட்சியமாக இருந்து விட்டோம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு எப்படி ஆகிட்டார்கள்னா, அது ரமலான் என்ற அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான். நாம நோன்பு நோப்பவர்களுக்கு தான் இந்த மாதம் நோன்பு, யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்குத்தான இந்த நோன்பு. நம்மளுக்கு எல்லாம் இந்த நோன்பு வைக்காத மக்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன விளங்கினா, நம்மளுக்கு இந்த நோன்பு மாதம் கிடையாது, பெருநாள் அன்னைக்கு போய் தொழுவோம், இது போன்ற சும்மா உரைகளை பயண கேட்டுட்டு போயிடணும். நோன்பு வைக்க முடியவில்லை என்றாலும் நம்மளுக்கான சில விஷயங்களை அல்லாஹ் தான், அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை நிகழ்ச்சி. எவ்வளவு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் குடையாளர்கள் நிறைய சொல்றான். யார் நோன்பு நிற்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறேன். ரமணானில் உம்ரா செய்யக்கூடிய மக்களுக்கு ஹஜ் செய்த நன்மையை கொடுக்கிறேன் என்று சொல்றான். இரவு நேரங்களில் நின்று தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாரே, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது. அதில் ஒன்று யாருன்னா, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதர். அழுகை இருக்கிறது, இது ஒரு இபாதத். இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள்ல வறட்சி ஏற்பட்டதுனால நம்மளை எவ்வளவுதான் சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் அல்லாஹ்வுடைய மறுமை சிந்தனை பத்தி எடுத்து சொன்னாலும் அந்த நபித்தோழர்கள் நபித்தோழர்களை போல நாம் அளவில்லை என்றால் நம்முடைய கண்களில், நம்முடைய நெஞ்சங்களில் சின்ன ஒரு சலனம் கூட ஏற்பட மாட்டேன். அப்படி போன்ற ஒரு வறட்சி நிலை ஏற்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு அரிசியினுடைய நிலையில் உலகம் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழியும் வரைக்கூடிய அத்தனை மனிதர்கள் நாம் ஒன்று திரட்டி வைத்திருப்பேன். அந்த என்னுடைய அரிசி நிலை 7 மனிதர்களுக்கு என்னுடைய நிலையை தருவேன். அதில் யார் என்றால், அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதர். இவர் மிகப்பெரிய ஜிஹாது செய்யல, மிகப்பெரிய ஜக்காத் சதகா கொடுக்கல, இன்னும் மிகப்பெரிய பிரயம் செய்யல, ஹஜ் செய்யல, எந்தவித உழைப்பும் செய்யல. இவர் என்ன நினைத்தாருன்னா, காலை சகர் சாப்பாடுக்கு எந்திரிவதற்கு முன்பாக 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக இந்த உலக மக்களை எல்லாம் நினைத்து, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத இந்த இஸ்லாம் என்னும் நேர்வழியை தந்திருக்கிறானே, இதற்காகவே நான் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துகிறானே, இவருக்கு நாளை அரிசியினுடைய மேல். அப்ப நாம இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல பார்க்கலாம், ஒரு சாதாரணமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே, கருவில் பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டாலே அதற்காக ஒரு மிகப்பெரிய பிராயத்தனம் எடுக்கிறோம், மிகப்பெரிய திட்டமிடுதல் வைக்கிறோம். நம்முடைய குழந்தைக்கு நகை சேர்க்கணும், இப்படி எல்லாம் கொடுக்கணும், இந்த இடத்தில் கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு இப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும், அவன் இந்த வேற அரசாங்க உத்தியோகத்தில் இப்படி எல்லாம் இருக்கும். இதுவும் அழியக்கூடியதான். ஆனா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அரிசியினுடைய நிலையை தர்றானே, அதற்காக நாம் அல்லாஹ்வை நினைத்து 2 கண்ணீர் சிந்தி 2 சொட்டு கண்ணீர் சிந்தா நாளை அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனா. அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தான் இந்த ரமலான் மாதம் வருகிறது. உண்மையிலேயே அறிவுள்ள மனிதராக, சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தும். இல்லை என்றால் இது போன்ற உபதேசங்களை கேட்டும் கேட்காமல் இருந்தால், கடந்த கால மக்கள்கள் இருந்தாங்கல்ல, கடந்த கால மக்கள் இருந்து போன ரமலான்ல இன்று நம்மளோடு தொழுது நின்ற மக்கள் இன்னைக்கு இல்ல. அதே போல நாம அடுத்த ரமலான் இல்ல, இன்னும் எத்தனை நாள் நாம் உயிரோடு வாழும் என்று ஒரு உத்தரவாதம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரமலான் நம்மளை நோக்கி வரும்போது
இந்த ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? உண்மையிலேயே அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளனாக இருப்பதனால தான் என்ன செய்யறான்னா, நூஹ் நபியுடைய சமுதாயம் 950 வருட காலம் வாழ்ந்தாக குர்ஆன்ல சொல்றான். மற்ற நபிமாருடைய சமுதாயம் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாக சொல்றான். அவர்கள் எல்லாம் அமல்களில் நம்மளை விட முந்திவிடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆயுட்கள் குறைவாக இருந்தாலும் அமல்களால் அவரை விட நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பப்ப என்ன செய்யறான், ரமலான், ஹஜ்ஜு, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள் சிறப்புகள், இடையில் வரக்கூடிய நோன்புகள், மற்ற அமல்கள் மூலமாக உங்களை நீங்கள் இது பண்ணிக் கொள்ளுங்க, உங்களை நீங்களே வார்த்தெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. தொழுகை எடுங்க. தொழுகை என்னது? ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் உங்கள் பாவமான காரியங்களிலிருந்து, மானக்கடனான காரியங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதே போல குர்பானி எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குர்பானியுடைய இறைச்சியுடைய ரத்தமோ மாமிசமோ என்னை அடைவதில்லை, தக்குவாதான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் என்னிடத்தில் சொல்லுவாங்க. அதே போலதான் அல்லாஹ் நோன்பை சொல்லும்போது சொல்லுகிறான், நோன்பு என்பது எனக்குரிய கூலி. நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருப்பான். அது ரய்யான் என்கிற வாசல், அது நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் உரியது. அப்ப இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையில் அருமையான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாளைக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதரில் முதல் மனிதராக நாம் இருப்போம் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய மார்ச் 8 ஒரு மிக முக்கியமான நாட்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா, வருடத்தில் ஒவ்வொரு நாளை தேர்ந்தெடுத்து இளைஞர்கள் தினம், மகளிர் தினம், முதியோர் தினம், இந்த மாதிரி தினங்கள் கொண்டாடப்படுவார். இந்த மார்ச் என்று இருக்கிறதே, இது மகளிர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இதன் மூலமாக நாம் சில செய்திகளை நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இந்த மார்ச் 8 மகளிர் தினம் இருக்கிறதே, இது எதற்காக கடைபிடிக்கப்படுகிறதா? அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ என்கிற மாகாணத்தில் ஒரு 100 வருடத்திற்கு முன்பாக சில பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், எங்களுக்கும் ஆண்களை போன்று ஒரு சம உரிமை வேண்டும், சம அந்தஸ்து வேண்டும். ஆண்கள் எங்கள் வீட்டு ஆண்கள் எங்களை ஒரு கிள்ளுக்கிரைகளாக, புழுப்பூச்சிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டம் வைக்கிறார்கள். அதில் சில வெற்றி பெற்றதாக நம்ம சொல்றாங்க. அதனுடைய நினைவாகத்தான் இந்த மார்ச் 8 உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. சரி, இன்னைக்கு இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடுறாங்கல்ல, இவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்றால் ஆணுக்கு நிகர் பெண்கள். இன்னைக்கு ஆண்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஈக்குவலாக பெண்களாகிய நாங்களும் சகல துறைகளில் நாங்கள் அந்தஸ்து பெற்றோம். இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் உயர்ந்த அதிகார பீடங்களாக நினைக்கிறோம், அந்த அதிகார பீடங்களிலெல்லாம் பெண்களாகிய நாங்களும் உட்கார்ந்து விட்டோம் என்று மாறுதட்டி கொள்றார்கள். தங்களுடைய உரைகளில, தொலைக்காட்சிகள்ல, பத்திரிகைகள்ல இதை ஒரு சடங்கு சம்பிரதாயமா கொண்டாடிக்கிறார். ஆனா அறிவோடு சிந்திச்சு பார்த்தோம் என்றால் இது உண்மையிலேயே பெண்களுக்கு கிடைத்த வெற்றியா என்றால் வெற்றி இல்லை. ஏன் இல்லைன்னா, ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு என்பதே, சுதந்திரம் என்பதே முதலில் எதில் இருக்கிறார்? அவளுடைய உயிருக்கு பாதுகாப்பு தான். ஒரு பெண்ணுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அங்கு சுதந்திரமும் கிடையாது, அவளுக்கு வெற்றியும் கிடையாது. இதை உணராத இந்த உலகம் என்ன சொல்லுகிறார் என்றால், பெண்களுக்கு உண்டான அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்காமல் பெண்கள் வேலைக்கு போறாங்க. பார்லமெண்டத்தில் 33% நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அவர்களும் ஆண்களை விட பெண்கள் ஒரு சில இடங்களில் மேலாக இருக்கிறார்கள். இதை விட சுதந்திரம் வேண்டுமா என்று போலி வார்த்தைகளை கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொள்ள பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் இஸ்லாம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுவதை போல ஆணில் சரிபாதியா இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அழகான முறையில் வாழ்க்கை முறைகளை காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம முதல் சொன்ன இந்த உயிர் பாதுகாப்பு என்கிறது, முதல் உயிர் பாதுகாப்பு இஸ்லாம் சொல்கிறது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர் யுகத்துல கூட பெண் குழந்தை பிறப்பதை ஒரு இழிவாகத்தான் பார்க்கிறாங்க. நம்முடைய முஸ்லிம் வீடுகளிலே பார்க்கிறோம்ல, ஆண் குழந்தை என்றால் நம்மளை அறியாமலே முகத்துல ஒரு சந்தோஷம், பெண் குழந்தை என்றால் ஒரு சுருதி அப்படியே குறையுது. பெண் குழந்தையா அப்படி, தனக்கு பிள்ளை பிறந்தாலும் சரி, பேரம்பேத்திகள் பிறந்தாலும் சரி, பெண் குழந்தையா அப்படின்னு சுருதி குறையுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? யார் அழகான முறையில் 2 பெண் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து பராமரிக்கிறார்களோ இப்படி விரலை காட்டி நாளைக்கு சொர்க்கத்தில் நானும் அவரும் ஒன்றோடு ஒன்றாக இருப்போம். ஆனா இப்போ நீங்க டெய்லி தினந்தோறும் வரக்கூடிய அந்த பத்திரிகை செய்திகளை பாருங்க, அல்லது தொலைக்காட்சி செய்திகளை பாருங்க, தேனி மாவட்டம், உசிலம்பட்டி, பெரியகுளம் இந்த பகுதியெல்லாம் இன்னமும் பெண் குழந்தைகளை கருவறையிலே கொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், பெண்களை பற்றிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் இருக்குல்ல, சித்தாந்தங்கள் இருக்குல்ல, அது சரியான பாதையை காட்டல. அதே போல ஒரு பெண்
வளர்ந்து ஆளாகிவிட்டால் அதற்கடுத்து அவள் என்னென்ன தொல்லையெல்லாம் தாங்குறா. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் புதுச்சேரியில. முதல்ல ஆசிபா என்கிற பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டது. இந்த இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை சமூகம் வாய் மூடி மௌனியாக இருந்தது. ஏன்? அது முஸ்லீம், அவள் முஸ்லீம், அதனால நாம கண்டுகொள்ள. இன்னைக்கு ஆர்த்தி என்கிற பெண் கொல்லப்பட்டிருக்கிறாள், அவளுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொன்னாங்க, அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால், மதீனா என்கிற இடத்திலிருந்து ஹல்ரமவுத் என்கிற இடத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக மக்காவை வந்து அடைவாள், வந்து இந்த ஹாபத்துல்லாவை வலம் வருவாள் என்று சொன்னார். அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு சொன்னார், நான் வாழுகின்ற காலத்திலேயே நான் உணர்ந்தேன். நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன ஹதீஸ், அந்த ஒரு பெண்மணி தனியாக தன்னந்தனியாக நடுநிசையில் வந்து மக்காவை வலம் வந்து ஹஜ் செய்ததாக சொல்றாங்க. இன்னைக்கு பட்ட பகல கூட பெண்கள் தனியாக போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறா என்றால் இல்ல. அப்ப இதுல இருந்து என்னதுன்னா சகல விஷயங்களும் சரி. இன்னைக்கும் கூட எத்தனையோ வீடுகள்ல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இந்து சமுதாயத்தில் பிராமணர்களிடத்தில் தங்கள் வீட்டு பெண்களை திருமணம் முடித்து கொடுத்தால் அவரிடத்தில் இன்னும் பல இடங்களில் எப்படி இருக்கின்றால், அந்த திருமணம் முடித்து கொடுத்த பெண்ணை அந்த தகப்பனார் சொன்னா, என்னுடைய பெண்ணுக்கு நான் இவ்வளவெல்லாம் செலவு செய்திருக்கிறேன், கணவருடைய வீட்டுக்கு அந்த செலவுகளை எழுதி கொடுப்பாராம். அப்படித்தான் இருக்கிறது. சொத்தில் பங்கு, சகல விஷயத்திலும் ஆணுக்கு எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லு. நான் இதை வந்து விரிவாக பேச வேண்டிய சூழ்நிலை, நேரத்தின் ரத்தன சுருக்கமா சொல்றேன். ஏன் இதையெல்லாம் சொல்றோம் என்றால், உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கமுக்கு இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதனைத்தான் எல்லா விஷயத்திலும் அக்கறை செலுத்துவது போல் இந்த பெண்களுடைய விஷயத்திலும் இஸ்லாம் அக்கறை செலுத்தும். அப்ப நாம இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை நாம இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதே போல இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கீழே இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களும் உன்னுடைய கவனத்தினால், பெண்களுக்கு இஸ்லாம் சிறப்பை கொடுப்பது போல சில பொறுப்புகளையும் கொடுக்கிறது. நம்மளுக்கு சில சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தனா அந்த இடத்தில் சில பொறுப்புகளும் இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கிறது? ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பில் பெண்களைத்தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எத்தனையோ இறை தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காம்ல, அந்த இறை தூதர்களை பெறக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ் நினைத்தா அல்லாஹ் வல்லமையானவன் தானே. ஆதம் நபியை தாய் வகுப்பில் இல்லாமலே படைக்க வைத்தான். ஈசா நபியை தந்தை இல்லாமலே பிறக்க வைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய வல்லமை கொண்டு இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கலாம்ல. இருந்தாலும் அத்தனை இறை தூதர்கள் இருந்தாலும் அந்த இறை தூதர்களுடைய பிறக்குடைய பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தான்றால் பெண்களாகிய உங்களுக்காகத்தான் கொடுத்தான். அப்ப வரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு பெண்களாகிய உங்களுக்காக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த குழந்தை இருக்கிறது, இது ஒரு அமானிதம். கொஞ்சம் நெருங்கி வந்து வீட்டுக்குள்ள இங்க வாங்க, இடம் இங்க இருக்கு, பின்னாடி நிக்க வேண்டாம், இங்கிட்டு வாங்க. அப்போ இந்த சமுதாயத்தை பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு பெண்களாகிய உங்களுக்கு இருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்கள் பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும். கணவனை பற்றி மனைவியிடத்தில், மனைவியை பற்றி கணவனிடத்தில், பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகளை பற்றி கண்டிப்பாக விசாரிக்கப்படும். பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவர்கள் உங்களுக்கு ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் பெரும்பாலான என்ன அமானிதம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி வாங்குறோம், அவர் சரியான முறையில் கொடுத்தாருன்னா அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டார். அல்லது கொடுத்த 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குறைத்து கொடுத்து விட்டால் அது அமானித மோசடி. இது ஒரு அமானித மோசடி தான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமானிதம் என்றால், பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறானே, இதுதான் மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது. இந்த அமானிதத்தை பற்றி நாளைக்கு மறுமையில் நம்மளுக்கு கேள்வி கேட்கப்படும். இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு தீர்வை சொல்றார். அபூதல்ஹா என்கிற நபி தோழர், இவருக்கு உம்மு சுலைம் என்கிற சஹாபியை ஒரு பெண்மணி, இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்றாங்க. திருமணம் முடித்தவுடன் அபூதல்ஹா என்கிற கணவர் வியாபார விஷயமாக வெளியூருக்கு போகிறார். கணவர் திரும்பி வர்ற நேரத்துல இவங்களுக்கு இருந்த இந்த குழந்தை மௌத்தாயிரும், மரணமாயிரும். இந்த செய்தி அக்கம் பக்கம் எல்லாம் பரவும். அப்போ இந்த உம்மு சுலைம் என்கிற பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய குழந்தை இறந்து விட்டது, என்னுடைய கணவரும் இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரார், என்னுடைய குழந்தை இறந்த செய்தியை நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நானே என்னுடைய கணவரிடத்தில் சொல்லிடுறேன். கணவரும் வர்றாங்க. இந்த மனைவி உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவர் அபூதல்ஹாவுக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து இருவரும் தாம்பத்தியத்தில் இருந்து உணவு பரிமாறிவிட்டு மிக அருமையான முறையில் சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூதல்ஹாவே, உங்களிடத்தில் யாராவது ஒரு அமானிதத்தை கொடுத்தால் அந்த அமானிதத்தை அவர் திருப்பி கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா? அப்ப இதற்கு அந்த கணவர் சொன்னார், இதுல என்ன சந்தேகம், ஒருத்தர் அமானிதத்தை கொடுக்கிறார், அதை நம்ம திருப்பி கேட்கும் போது நம்ம திருப்பி கொடுக்கறதானே நல்லது. இதே போலதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளை என்னும் அமானியத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான்.
அவன் இப்ப இன்று இருந்த நிலைமையை விட மேலான நிலையில் இருக்கிறான். இது நம்ம இந்த சம்பவம் நம்மளுக்கு பல படிப்பினைகளை தந்தாலும் இதில் நாம கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான வரி என்ன, அந்த பெண்மணி பயன்படுத்திய வரி என்ன, வார்த்தை என்னன்னா, பிள்ளை என்பது ஒரு அமானிதம். இந்த பிள்ளைகள் என்ன அமானிதத்தை பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்கப்படும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேர் சாலிகான குழந்தைகளாக வளர்க்க ஆசைப்படுகிறோம் என்றால் பெரும்பாலான பெற்றோர்களிடத்தில் கேள்வி இல்லை. ஒரே உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் தான், எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதுமே எதற்காக அமைக்கிறார்கள் என்றால், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டராக, வக்கீலாக, வாத்தியராக இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவனாக இருக்க வேண்டும் தான் ஓடி உழைக்கிறார்களே ஒழிய தங்களுடைய பிள்ளை ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக, நல்ல சாலிகான பிள்ளையாக வளர்க்கிறார்கள் இல்லை. நிறைய பிள்ளைகளுக்கு நபி குர்ஆனை பத்தி கேட்டா தெரியல, ஹதீஸ்களை பற்றி தெரியல. நம்முடைய மதரசால வந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வென்றால் மார்க்கத்தை பற்றி ஞானம் இருக்கிறதை ஒழிய நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அகீதாவை பற்றி தெரியல, நபிமார்களுடைய பேர்களை தெரியல, நபிமார்களுடைய சீராக்களை தெரியல. ஏன் தெரியல? பெற்றோர்களாகிய நம்மளுக்கே தெரியல. அப்ப நாம முதலில் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிள்ளைகள் இன்ஜினியராக, டாக்டராக, எங்க வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம்னா அக்கீதா. ஏன் நம்ம இதை திரும்ப திரும்ப கொள்கை அக்கீதா என்று சொன்னா, ஒரு மனிதன் மரணித்த உடனே அவனுக்கு கபரில் வைத்த உடனே முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி எது? தொழுகை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். இந்த ஊரில் வசித்தாயா, நோன்பு, ஜகாத் அதெல்லாம் பின்னாடி. முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? அக்கீதா சம்பந்தம். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மன் நபியுக்க, உன்னுடைய நபியார்? உண்மையிலேயே இந்த மனிதர் குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்பட்டு இது போன்ற ஜும்மா உரைகளில் செவிதாழ்த்தி கேட்டு வாழ்ந்தார் என்றால், அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாக சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் அந்த மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பார். இல்லை என்றால் தொலைக்காட்சிகளில் ஏதோ ஒரு நாளாந்திர மனிதர்களைப் போல அல்லாஹ்வையும் நபியையும் படித்த மாதிரி தெரியாது. அப்ப நாளைக்கு மறுமையில் நஷ்டப்பட்ட கை செய்யப்பட்ட மனிதர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தான் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது ஒரு சாலியான குழந்தைகளாக வளர்க்கும் என்றால் நாம இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய, இன்னைக்கு பார்ப்போம் உலகம் நல்ல இதற்கான ஒரு தீர்வு இல்லையா? இன்னைக்கு புதுச்சேரியில நடந்த சம்பவத்துக்கு தீர்வு இல்லையான்னு கொந்தளிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம், போராட்டம். இதற்கெல்லாம் அத்தனைக்கும் தீர்வு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறது. அதை முஸ்லிம்களாக நாம தான் இதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.